இன்னைக்கு இந்த பகுதியில் கண்வழி கிழங்கு வித விவசாயிகள் பயிரிட்டு இருக்காங்க. நான் போன தடவை எழுச்சி பயணம் மேற்கொள்ளும் போது அந்த விவசாயிகள்லாம் என்னுடைய பஸ்ஸை நிறுத்தி அந்த விதையெல்லாம் காட்டி நாங்களாம் கஷ்டப்பட்டு ஒரு ஏக்கருக்கு 5 லட்சம் ரூபா செலவு செஞ்சு கண்வழி கிழங்கு பயிரிட்டுக்கிறோம். இங்கே இருக்கிற ஒரு அமைச்சர், அதுதான் எந்த அமைச்சர் முதலே சொல்லிட்டேன், ஒழுங்குற வெள்ளத்தை கொடுத்த அமைச்சர் இங்கே வந்து சிண்டிகேட்டு போட்டு அந்த கூட்டு விற்பனையில் வெளி மாநில வெளியூர் வியாபாரிகள்லாம் வந்து வாங்கக்கூடாதுன்னு ஒரு கட்டுத்திட்டம் போட்டு இங்கே சிண்டிகேட் போட்டு அந்த விலையை குறைச்சி எங்களுக்கு வருகின்ற வருமானத்தை தடுத்து நிறுத்தினார். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் இந்த அமைச்சரால போயிட்டது. இந்த அமைச்சரே இதுக்கு துணை நிற்கிறார். இந்த அமைச்சரே இந்த கண்வழி கிழங்கு விதைய இவர் ஆள் வச்சு விலைக்கு வாங்கிட்டு இருக்காரு, இதுல கொள்ளையடிச்சிட்டு இருக்காருன்னு அந்த மக்கள் சொன்ன செய்தி உண்மையா? எங்க விவசாயிகள் இரவு பகல் பாராம உழைச்சி அவள் கொண்டுகின்ற கண்வழி கிழங்கு, அந்த கிழங்கு விதைய அதை கூட இங்க இருக்கிற மந்திரி விட்டு வைக்கல. எதுலாம் கொள்ளையடிக்க முடியும் அதெல்லாம் கொள்ளையடிக்கிறான். கிராமத்தில் சொல்லுவாங்க, எரியிற வீட்டில் விடுகுது மிச்சம்னு. அது மாதிரி இவள் ஆட்சி இருந்த காலத்தில் எந்தெந்த வகையில மக்களிடத்திலிருந்து கொள்ளையடிக்க முடியுமோ அந்தந்த வகையில கொள்ளையடித்த அரசாங்கம் திமுக அரசாங்கம்.